அனைவருக்கும் வணக்கம். நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக குரூப் 4க்கு எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் பேட்ச் போகிறது இல்லைங்க. இப்போ அதோட குரூப் 7க்கான தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இட் இன் என்ற உயிரெழுத்து எவ்வாறு தோன்றுகிறது? எப்படிங்க தோன்றுது? நம்மளோட நாவின் நுனி அன்னத்தில் அப்பர் சீக்ஸில் படைச்சி தோணும். ஸோ நாவின் நுனி அன்னத்தின் நுனியுடன் பொருந்துதல், இதுதாங்க இதுக்கான ஆன்சர். இரண்டாவது, தொகை மற்றும் தொகா நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? தொகை மற்றும் 6 வகைப்படும். தொகா நிலை 9 வகைப்படும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? விகார புணர்ச்சி இல்லாத சொற்களை கண்டறிக. இதில் எதுங்க விகார புணர்ச்சி இல்லை? வாழை மரம் மட்டும்தான் விகாரம், புணரலை, அதனால அதுதான் ஆன்சர். ஸோ நம்ம டிக் பண்ணிப்போம். சரிங்களா? கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. ஸோ கூற்றுகளை ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கு எது தவறா இருக்குன்னு சொல்லணும். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் என்பது செய்தி தொடர் ஆகும். கரெக்ட். ஒருவரிடம் ஒன்றை வினோவதாக அமைதல், கொஸ்டின் டேக், வினாத்துடன் எனப்படும். கரெக்ட். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் உணர்ச்சி தொடர் எனப்படும். இது தப்பு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 1 and 2 கரெக்டு, 3 தப்பாக இருக்குது. அப்போ 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? இப்போ பொறுத்துக கேட்டிருக்காங்க. யாரை என்னென்ன புக் எழுதியிருக்காங்க கேட்டிருக்காங்க. வாணிதாசன் குழந்தை இலக்கியம் கரெக்டு. புலவர் சே ராசு பஞ்சபூமிகள் கரெக்டு. கவிமணி தேசிக விநாயகனா முருகன் அல்லது அழகு கரெக்டு. திருவிக்கா கதர் பிறந்த கதை கரெக்டு. எல்லாமே நேராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான விடை. சரிங்களா? தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதரும் தங்கவேல் அப்பாதுரையும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக. இல்லை எதுங்க பொறுத்துக கேட்குறாங்க பார்க்கலாமா? தோன்றல் விகாரம். எதுங்க இந்த தோன்றல் விகாரம்? தமிழ் பாடம். ஸோ ஏக்கு 2 இங்கே மேலே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி இப்படி வரணுங்க. இது ஏபிசிடி. ஓகேங்களா? ஏக்கு 2 வரணும். ஏக்கு 2 3 இருக்குது. வெயிட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது இயல்பு புணர்ச்சி. இயல்பா புணர்வு தென்னை மரம். ஸோ பிக்கு 4 வரணும். ஸோ ஏக்கு 2 பிக்கு 4 2 இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம். கெடுதல் விகாரம் வீரவேல், வீரமான வேல். ஸோ சிக்கு 1 வரணும். ஸோ ஆப்ஷன் டி இருக்குது. நான் மார்க் பண்ணிக்கிறேன். திரிதல் விகாரம் பொற்குடம், பொன்மயமான குடம், பொற்குடம் திரிந்திருக்கு. ஸோ திரிதல் விகாரம். ஸோ ஆப்ஷன் அதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன? மூத்தோரின் சொல், பெரியோரின் சொல் சொல்லுவோம். ஸோ மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகேங்களா? நீலகேசி கூறும் பிறவி துன்பங்களை நீக்கக்கூடிய மருந்துகளில் பொருந்தாத ஒன்று. அதாவது அவங்க சொல்ற நம்மளோட பிறவி நம்ம பண்ண தவறு எல்லாத்தையும் நம்ம நீக்கிறதுக்கான மருந்து நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் சொல்லுவாங்க. நற்கல்வி சொல்லப்படலை. அதில் நற்கல்வி நான் இங்கே ஆன்சராக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வேலு நாச்சியார் ஆங்கிலேயருடன் போர் புரிந்து ஹைதர் அலி உதவியுடன் எந்த ஆண்டு சிவகங்கையை மீட்டார்? 1780. 1780. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன். சரியான கூற்றுகளை காண்க. ஸோ இது நமக்கு இது கேட்குறாங்க. தருமபுரி மாவட்டம் பழங்காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்டது. கரெக்டுங்க. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு பாரி பெருகியது. இது தப்பு. பாரி பெருகியதுன்னு வார்த்தை வராது. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு சேரச்சோர பாண்டியர்கள் தொல்காப்பியம் கூறுகிறது. ஸோ 1ம் 3யும் கரெக்டு, 2 தப்பு. 1ம் 3யும் சரிங்கிறதுக்கு ஆப்ஷன் சி தான் இங்கே வருது. ஸோ ஆப்ஷன் சி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பொறுத்துக. அதே மாதிரி கேட்குறாங்க. இப்போ கார்மேக புலவர் கொங்கு மண்டல சதகம். ஆப்ஷன் 1க்கு ஏ வரணும். ஸோ 1 அதே மாதிரி இவங்க போட்டுக்கலாங்க. ஏபிசிடி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏக்கு 1 வரணும். ஏக்கு 1 2 ஆப்ஷனுக்கு வெயிட் பண்ணலாம். குன்னங்குடி மஸ்தான் சாஹிப், மனோன்மணி கண்ணி. ஸோ பிக்கு 4 வரணும். அப்போ நமக்கு ஆன்சர் இங்கே மார்க் ஆயிடுது. நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாக்கி நீ செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அயோத்திதாச பண்டிதர் உங்களுக்கு புத்தரது அதிவேதம். நான் ஆதிவேதம் லாஸ்ட் கிளாஸ் நடத்தியிருக்கேன். புதுமை பித்தன் சாப விமோச்சனம். உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இது எண்ணிப்பாறு தெளிவாகும். இது யாருடைய வார்த்தைங்க? திரு ஆலங்குடி சோமு அவருடைய வார்த்தை. ஸோ ஆப்ஷன் சி நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பொறுத்துக. எந்தெந்த பொருட்கள் வைக்கிறாங்க? தோல் கருவிகள் பார்த்தீங்கன்னா முழவு, முரசு. ஏக்கு 4 வரணும். ஏக்கு 4 3 ஆப்ஷன் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம். நரம்பு கருவிகள் யாழ், வீணை.
பிக்கு 2 வரணும். 2 ஆப்ஷன் இருக்கு, வெயிட் பண்ணலாம். காற்று கருவிகள் குழல் சங்கு, நம்ம வாயால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல. ஸோ 4231 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நான் ஆப்ஷன் சி நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து அம்பேத்கர் ஒதுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை எந்த அமைப்பை எந்த ஆண்டு நிறுவினார்? 1924, 1924. ஓகேங்களா? அடுத்த தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்தாச பண்டிதர். ஓகேங்களா? இப்போ திரும்ப நமக்கு வந்து மாஸ்டர் ஃபாலோயிங் கேட்குறாங்க, பார்ப்போம். கன்னிப்பாவை யாருங்க எழுதினாங்க? எரியரசன். ஸோ உங்களுக்கு வந்து ஏக்கு 2 வரணும். எல்லாமே A2 இருக்கு, வெயிட் பண்ணுவோம். அடுத்து காவியப்பாவை யார் எழுதினாங்க? முடியரசன். பிக்கு 4 வரணும். 2 இருக்கு, வெயிட் பண்ணுவோம். சித்திரப்பாவை யார் எழுதினார்? திரு அகிலன். சிக்கு 1 வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ இருக்கு, நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்து டியை பார்த்துருவோம். தைப்பாவை கண்ணதாசன். ஸோ 2413. ஓகேங்களா? அடுத்து பூங்கொடி காவியம் தமிழக அரசின் விருது பெற்ற ஆண்டு எப்போ கேட்டிருக்காங்க? 1966, 1966 பூங்கொடி காவியத்துக்கு தமிழக அரசின் விருது கிடைத்தது. ஓகேங்களா? உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. இந்த கவிமணியோட வரிகள் எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க? மலரும் மாலையும்ல இருக்கும். இந்த மலரும் மாலையும் ஆப்ஷன் சி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக திரும்ப கேட்டிருக்காங்க. சிங்கம் குறைத்தது மரபு வழி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஏக்கு வந்து 1 வரணும். ஏக்கு 1 ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அதை நான் மார்க் பண்ணின்றேன். பாக்கி நம்ம அப்படியே போட்டு பார்ப்போம். நேற்று வருவான், நேற்று காலவழு. பிக்கு 2 கரெக்டாக இருக்கு. பிரியா படித்தான், அதாவது பெண் பால் வந்து வழுவி இருக்கு. ஸோ பிரியா படித்தான், பால் வழு கரெக்டாக இருக்கு. கபிலன் பேசியது, திணையே மாறி இருக்கு. ஸோ கரெக்டாக இருக்கு. 1 2 3 4 ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்த பொறுத்துக அறிவு என்பது பேதையர் சொல் நோன்றல். ஸோ ஏக்கு 1 வரணும். ஏக்கு 1 ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ரெஸ்ட் நம்ம போச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பி தான் வருது. நிறைனா மறை பிறர் அறியாமை. முறை கண் ஓடாது உயிர் ஒவ்வல். பொறை போற்றாரை பொறுத்தல். போற்றுதல் புணர்தாரை பிரியாமை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பொறுத்துக்க கரெக்டாக வந்திருக்கு. நம்ம அடுத்த ஆப்ஷன் போகலாம், அடுத்த கொஸ்டின் போகலாம். சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை உணர்த்தும் இலக்கண நூல் யாது? நன்னூல். ஓகேங்களா? சரியான தொடர் அமைத்ததை கண்டறிந்து எழுதுக. ஸோ எதுங்க இந்த சரியான தொடர்? சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. இதுதான் அந்த சரி. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. நீங்கள் கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக போடணும், அதான் கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன். சரிங்களா? சொல் பொருள் கேட்குறாங்க. விசைனா வித்தைன்னு சொல்லுவாங்க, கல்வி. ஸோ ஏக்கு 3 வரணும். ஏக்கு 3 ஒன்று தான் இருக்கு, நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். பாக்கி பார்க்கலாம். இயல்னா ஈனா கொடுத்தல். பிக்கு 4 கரெக்டாக இருக்கு. பருதி சூரியன் ஒரு கதிரவன். சிக்கு 1 கரெக்டாக இருக்கு. வெறுப்பு மலை கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா? அகர வரிசைப்படி சொற்களை சீர்படுத்துக. ஸோ நமக்கு வந்து கேட்குறாங்க, அப்போ எழுத்து ஏ ஓ ஓ ஔ. ஸோ ஏ ஓனா எழுத்து, ஒலி ஓலை சுவடிகள் ஔகாரம். இதுதான் கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நான் இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். இட்டதோர் தாமரை பூ என்ற தொடரில் உள்ள வினை சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை இட்டதோர் இடு டு என்ன சொல்லுவாங்க, அது இடத்துல போடுவாங்கல்ல இடு. ஸோ இதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ இடு. இரட்டை நகரங்கள் என்று குறிப்பிடப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். அதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை. இப்போ இங்கே கேட்குறாங்க, கீழ்கண்டவற்றை படித்து பொருள் உணர்ந்து விடியளிக்கும். தமிழ் சொற்களை உச்சரிக்கும் பொழுது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்று கூறுவோம். இது கரெக்டு. கன்ய சன பம தன இது 8 மயனொலிகள், இது தவறுங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஆனால் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தப்பாக இருக்குது. ஸோ கூற்று கரெக்டு, காரணம் தவறு. ஓகேங்களா?
சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். இது கரெக்ட். இக்கூற்று சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கருத்தாகும் என்பது தப்பு. ஸோ உங்களுக்கு முதல்ல கூற்று கரெக்ட், காரணம் தப்பு. நம்ம ஆப்ஷன் பி எங்க மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? சொல் அதற்கான பொருள் கேட்குறாங்க. ஆலாலம், ஆலாலம்ங்கிறது விஷம், ஆலகால விஷம், நஞ்சு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏக்கு 3 வரணும். ஏக்கு 3 ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, நான் மார்க் பண்ணிடுறேன். பாக்கி அப்படியே பார்ப்போம். அந்தம், ஆதி அந்தம், அந்தம்னா முடிவு. பிக்கு 4 கரெக்டாக இருக்கு. அயன், அயன்னா பிரமன், பிரமன் இருக்கு கரெக்ட். மால்னா விஷ்ணு இருக்கு கரெக்டாக இருக்கு ஆப்ஷன். சரிங்களா? ஓகே. சந்திரிகையின் கதை, அதாவது முடிவு பெறாத ஒரு நூல். இதை வந்து எழுதியது நம்ம பாரதியார். இந்த நூல் முடிவு பெறாமல் தான் இருக்கும். எண்டிங் என்னாச்சு, நானும் புக்கை படிச்சது, கதையெல்லாம் கூட பொதிகையில் அப்போ போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எண்டிங் என்னாச்சு அதை அவங்களும் அப்படி எடுத்துட்டாங்க நடுவிலேயே. ஸோ டேஷ் என்னும் தமிழ் இலக்கண நூல் நடுக்கல் நடுவது பற்றி முறைகளை குறிப்பிடுகிறது தொல்காப்பியம். தொல்காப்பியம் நடுக்கல் முறை இருக்கு. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றிற்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்னா அரண் வலியுறுத்தல். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வாழணும்னு வலியுறுத்துறது இல்லை. ஸோ அரண் வலியுறுத்தல். 10 நூலின் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்களில் யார்? யாருங்க 10 நூல்கள் சொல்றாங்க? சேரரை சொல்றாங்க. சரிங்களா? சொற்களை சரியாக வரிசைப்படுத்தி சொற்றொடர் அமைத்திருங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது, இல்லை கடல் அலையின் வேகம் இன்று அதிகமாக உள்ளது, 2 வரணும். பட் நமக்கு இங்கே வந்து இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளதுன்னு தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சி நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வந்து அறிவுரை கோவை. ஓகேங்களா? பழமொழியில் விடுபட்ட சொற்களை ஃபில்தம்ராஸ் கேட்குறாங்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், தண்ணீர் வெந்நீரே ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஓகேங்களா? ஓகே. எதிகை சொற்களை கண்டறிக. ஸ்ருங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையான். சரி, ஸ்ருங்கி மருங்கிங்கிறது தான் இங்கே வர எதிகை சொற்கள். ஓகேங்களா? இது நம்ம இங்கே முடிச்சிடலாம். இல்லை கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். பொறுத்துக. பொருட்பெயர், நம்ம ஒரு பொருளை பற்றி சொல்லுவோம். நாற்காலி, புத்தகம். ஸோ ஏக்கு வந்து 3 வரணும். அங்கே ஆப்ஷன் இருக்குது, நான் மார்க் பண்ணிக்கிறேன். இடப்பெயர், ஒரு ஊரை பற்றி சொல்லுது. வேலூர், நாமக்கல் கரெக்டாக இருக்குது. காலப்பெயர், மாலை இரவு கரெக்டாக இருக்குது. சினைப்பெயர், முகம் கை கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 3, 4, 1, 2 தான் அதுக்கான ஆப்ஷன். சரிங்களா? தகர வரிசை சொற்களை அகர வரிசையாக எழுதுக. தி இதான் கரெக்ட். ஸோ தங்கம், தாழ்பால், திண்ணை, தீது, துணை. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா? சரியான காலத்தை தேர்ந்தெடுக. கடந்து சென்றான், இறந்த காலம் கரெக்டாக இருக்கு. கடந்து செல்ல செய்வான், நிகழ்காலம் கிடையாது. கடந்து செல்வான், நிகழ்காலம் தப்பு. கடந்து செல்கிறான், இறந்த காலம் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கு. கடந்து சென்றான், இறந்த காலம். பிழை திருத்தம். ஊர். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? அஃது ஒரு இனிய பாடல். இதுதான் கரெக்டாக இருக்கு. அஃது ஒரு இனிய பாடல். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டாக பொருந்திருக்கு. பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. ஸோ என்ன கேட்குறாங்க? இலைங்கிறது பார்த்தீங்கன்னா செடியோர இலை. ஏக்கு 3, 2 வெயிட் பண்ணலாம். இலை அதாவது ரொம்ப இழைச்சு போகிறது, மெலிந்து போகுதல். ஸோ பிக்கு 1 இந்த ஆப்ஷன் இருக்கு, நான் மார்க் பண்ணிக்கிறேன். இழைனா நூலோட இழை. கழைங்கிறது மூங்கில். ஸோ 3, 1, 2, 4 ஆப்ஷன் பி தான் நமக்கு இதற்கு சரியான விடை. ஓகேங்களா? தவறான ஒன்றை தெரிவு செய்க. சிலப்பதிகாரத்தை பற்றி கேட்குறாங்க. இதில் என்னங்க தவறாக இருக்குது? இந்நூலின் ஆசிரியர் சேரமரபை சேர்ந்தவர் கரெக்டு. 2ஆம் நூற்றாண்டையாகவும் கரெக்டு. தமிழ் முதல் காப்பியம் கரெக்டு. திங்கள், ஞாயிறு, மழை என்று இயற்கையை போட்டு நூல் முடிகிறது தப்பு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்களை போட்டதும், ஞாயிறை போட்டதும், மாமழை போட்டதும் ஸ்டார்டிங்கில் தான் வரும், எண்டிங்கில் வராது. அதனால் அதுவும் நமக்கு இங்கே தவறாக இருக்குன்னு மார்க் பண்ணிட்டோம். ஸோ பொருத்தமற்ற இணையை கண்டறிக. இது தவறாக இருக்குது. சான்ச்சுரி புகலிடம் கரெக்டு. காண்டினன்ட் கண்டம் கரெக்டு. இன்டெலிஜென்ஸ் உணர்வு கரெக்டு. ஃபெரிஸ் உயர்ந்த பொருள் தப்பு. சரிங்களா? அடுத்தது போலாமா? கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது. இது பட்டினப்பாலை. ஓகேங்களா? நடுவும் நின்ற நஞ்சினார் பட்டினப்பாலை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்கையை சாற்றி நற்றினை பாலோடு வந்து குழலோடு பெரும் கொள்கை. இது மேற்கண்டது எது சரியா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுங்க சரியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சரியாக தான் இருக்கு. ஸோ நான் ஆப்ஷன் டி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஊக்கம் அது கைவிடே. யாருங்க? நம்ம அவை பிராட்டியோடு தான். தவறான சொற்றொடரை கண்டறிக. என்னங்க சொல்றாங்க?
சிலப்பதிகாரம் எனும் காவியத்தை இளங்கோவடிகள் இயற்றினார், கரெக்டு. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, கரெக்டு. டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர், கரெக்டு. மிகப்பெரிய சண்டியாக்கோ மீனை பிடித்தார், இது தவறு. ஸோ ஆப்ஷன் டி தான் தவறு. சரிங்களா? இங்கே திரும்ப தவறான இணை. மணிமேகலை இரட்டை காப்பியம் ஒன்று, கரெக்டு. அப்புறம் கேட்குறாங்க, செங்கால் நாராய் சக்தி முத்து புலவரின் பாடல் இடம்பெற்றுள்ளது, கரெக்டு. புகலிடம் சரணாலயம், கரெக்டு. உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 23 தப்பு. ஸோ அது தப்பாக இருக்குன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 5ஆம் தரத்தில் உள்ள நூல்கள் என்னங்க? 5ஆம் தரத்தில் இருக்கு கணிதம், அறிவியல், மருத்துவம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. சரிங்களா? ஆசார கோவை கூறும் 8 வித்துக்களின் பொருந்தாது எதுங்க? இதில் பொருந்தலை. புலால் உணவை தவிர்த்தல்ங்கிறது அதில் பொருந்தாத. 8 வித்துக்களில் புலால் உணவை தவிர்த்தல்ங்கிறது பொருந்தாமல் இருக்குன்னு அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, சிற்பக்கலை 4 வகைப்படும், அவையில் பொருந்தாது எது? குடவரை கோயில் கரெக்டு, கட்டுமான கோவில் கரெக்டு, ஒற்றைக்கல் கோயில். பஞ்சபாண்டவர் கோவில் எதுவுமே கிடையாது. அந்த பஞ்சபாண்டவர் ரதம்ங்கிறது மகாபாரதத்தில் பார்க்குறோம், அந்த மாதிரி ஒரு முறை கிடையாது, அது தவறாக பொருந்திருக்கு. ஓகே, தவறான பொருத்தத்தை காண்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலே சொல்லிடுறேன், வாழை பெரியலா வரணும், அதான் ஒரு வகையான மீன். இங்கே சின்னலா கொடுக்கவே இது இங்கே பொருந்தலை. ஓகேங்களா? பாக்கி எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கு. விலை உண்டாக்குதல், அழை கூப்பிடுதல், கடல் பறவை எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரிங்களா? பின்வருவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. மாசு குற்றம் கரெக்டு, அழுக்கார பொறாமை கரெக்டு, அவா பேராசை கரெக்டு. இன்னா சொல்லு இனியவை சொல் தான் இன்னா சொன்னா கூறக்கூடாத சொற்கள். அப்போ இனிமையான சொல் வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாக எதை இங்கே கூறுகிறார்? அதாவது சான்றோரை இகழாமை, பண்புடையவர்களை இகழாமை, அறிவுடையவர்கள் இகழாமை, ஆற்றல் உடையவரை இகழாமை. நம்மகிட்ட ஒரு எபிலிட்டி இருக்குன்னா நம்ம என்றைக்குமே அவரை விட்டு போகக்கூடாது. அதுதான் இங்கே திருவள்ளுவர் நமக்கு சொல்றார். ஓகேங்களா? பொறுத்துக. கற்கும் முறை. கற்கும் முறையில் பிழை இல்லாமல் கற்கணும். ஸோ ஏக்கு 3 வரணும். 2 ஆப்ஷன் இருக்குது, வெயிட் பண்ணலாம். உயிர்களுக்கு கண் இன்னும் எழுத்தும். ஸோ B4 வரணும். A3 B4 2 ஆப்ஷன் இருக்குது, வெயிட் பண்ணலாம். விழுச்செல்வம். விழுச்செல்வம் என்னங்க? கல்வி தான் ஒரு விழுச்செல்வம். ஸோ C வரணும். ஸோ ஏ தான் ஆப்ஷன். பாக்கி என்ன நம்ம மார்க் பண்ணிடலாம் இருங்க. அப்போது எண்ணி துணிக கர்மம் செயல் கரெக்டாக இருக்குது. காவா கரைத்துண்ணும் காகம் அதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? கண் நின்று கண் அரா சொல்லினும் டேஷ் என தொடங்கும் குரலின் பொருள். நேர் நின்று கடுஞ்சொல் பேசலாம், இல்லாத பொழுது புறம் பேசக்கூடாது. நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு போயிடலாம், நல்லா இல்லை, நம்ம பின்னாடி போய் ஒருத்தரை பற்றி பேசக்கூடாது. அதுதான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரியான இணை எதில் சரியாக இணைஞ்சிருக்கு? பாகு மாசு, நெடில் தொடர் குற்றியலுகரம் கரெக்டுங்க. பாக்கு பாட்டு, மென்தொடர் இது தப்பு. எய்து மார்பு வன்தொடர் தப்பு. பங்கு பண்பு மென்தொடர். ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ 1 and 4 தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் நமக்கு இதில் சரியான விடை. ஓகேங்களா? குற்றங்கடிதல் என வள்ளுவர் விளக்குவது எது? அதாவது நம்ம அந்த குற்றங்களை தெரிந்து கொண்டு அதை நீக்க வேண்டும். ஸோ குற்றங்கள் இவையென அறிதலும் அவற்றை நீக்குவதும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. ஓகேங்களா? நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் என்ற குறளை தேர்ந்தெடுக்க. சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஸோ இதான் இதற்கான சரியான குறள். ஓகேங்களா? தக்கார் தகவிலார் என்பது அவரவர் டேஷ் காணப்படும், அவரவர் எச்சத்தால் காணப்படும். சரிங்களா? 2012 மணமகன் பட்டம் பெற்றார். 2015 பத்மஸ்ரீ பட்டம் பெற்றார். 2 ஜாதேவ் பயங்க தான் சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, பொருத்தமான இணை எது கரெக்டாக இதில் பொருந்தி இருக்குன்னு கேட்குறாங்க. அதை நம்ம பார்ப்போம். ஓமை மலர், ஓமேயம் பாதம், ஓம உருபு அன்னம் இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஓமை மலர், ஓமேயம் பாதம், ஓம உருபு அன்னம் இதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர், தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரரை அகற்ற வந்த ஒளிக்கதிராக கைலோமில்ல திகழ்கிறார். மேற்கண்டும் கூற்றுகள் கைலோமில்ல தந்தை பெரியார் கூறியது பார்த்தீங்கன்னா 1, 2 தாங்க கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் மிக நல்ல உத்தமமான மனிதர் 2 தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் இங்கே சரியான விடை. ஓகேங்களா? பொறுத்துக. விடியலில் துயில் எழுந்தான். விடியலில் துயில், விடியல்ங்கிறது காலம். ஸோ ஏக்கு சி, ஏக்கு 5 வரணும். ஏக்கு 5 2 ஆப்ஷன் இருக்குது, வெயிட் பண்ணலாம். இறைவனை கை தொழுவான், இறைவனை கை தொழுவான் சினைப்பெயர். ஸோ பிக்கு 3 வரணும். ஏக்கு 5 பிக்கு 3 நமக்கு ஆப்ஷன் டி இருக்குது. பாக்கியை பார்ப்போங்க. நான் மதுரைக்கு செல்கின்றேன். மதுரைங்கிறது இடம்.
ஸோ இடப்பெயர் கரெக்டாக இருக்குது. கற்றலை தொடர்பும் இனி, கற்றலை தொடர்பும் இனி தொழிற்பெயர் கரெக்டாக இருக்குது. நன்மைகள் பெருகும் நனி, பண்பு பெயர் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்த பொறுத்துக்கு போகலாம். மின் படிக்கட்டு, மின் படிக்கட்டு எக்ஸ்கலேட்டர். ஸோ ஏக்கு வந்து 5 வரணும், ஒன்று இருக்குது, வெயிட் பண்ணலாம். குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி. ஸோ ஆப்ஷன் ஏ நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் அங்கே E4 வரணும், நான் அது உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகேவா, அடுத்தது மின் இதழ்கள், மின் இதழ்கள் இ மேகசீன் கரெக்டாக இருக்குது. மின் நூல் இ புக் கரெக்டாக இருக்குது. ஸோ இ லைப்ரரி நமக்கு இந்த ஆப்ஷன் வராது, அதனால் அந்த ஆப்ஷன் நம்ம இங்கே அடிச்சிடலாம். ஓகேவா, பாக்கியெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கு. அடுத்தது பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களின் ஆசிரியர் பாரதியார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, தமிழ்ச்சிட்டு போன்ற நூல்களை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். மலைக்கண்ணன், என் கதை போன்ற நூல்களை எழுதியவர் வி ராமலிங்கனார். எது கரெக்டாக இருக்குது? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு பாரதியார் கரெக்டு. மலைக்கண்ணன், என் கதை போன்ற நூல்கள் எழுதிய வி ராமலிங்கனார் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணின் கற்றோன் சிறப்புடைவார். மன்னதற்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லாமை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ என்ன கேட்குறாங்க? இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை கரெக்டு. சீர்தூக்கின் என்பது பேர் ஒப்பிட்டு ஆராய்வது கரெக்டு. மாசரை என்பது எதிர்சொல் குற்றம் கரெக்டு. இப்பாடலின் பொருள் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, எல்லாமே கரெக்டுங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. ஓகேங்களா, வேர் சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. குமைக்கான், குமைக்கான வினைமுற்று குமைந்தன கண்டான், குமைந்தன கண்டான். ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா, ஆங்கில சொல்லுக்கு இணையான சரியான தமிழ் சொல். பேச்சாற்றல் எலாக்யூஷன், எலாக்யூஷன் காம்படிஷன் போகும் தெரியுமா? ஸோ பேச்சாற்றல் எலாக்யூஷன் கரெக்டு. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. என்ன கேட்குறாங்க? வெடி, வானம், வானம், பலி, வழி. ஓகேங்களா, இது என்ன? ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வானம், எனக்கு வானம் வெடி, வான வேடிக்கை வெடி. வானம் ஆகாய், பலி காற்று, வழி நெறி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. ஓகேங்களா, வானம் அதான் வான வேடிக்கை சொல்லுவோம்ல, வெடி வைக்கிற வானம் வானை, இந்த பாட்டு கூட வருமேங்க, அதே தான். பொருத்தமற்ற இணையை காண்க. எதுங்க இதில் பொருந்தலை? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை கரெக்டு. பாளையங்கோட்டை அதிக கல்வி நிலையங்கள் கரெக்டு. திருநெல்வேலியின் வளம் செழிப்பது தாமிரபரணி கரெக்டு. தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள நகரம், தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள தூத்துக்குடி தப்புங்க. ஸோ இதான் பொருத்தமற்ற இணை. ஓகேங்களா, இரட்டை காப்பியங்கள் எந்த வெண்பாவால், எந்த பாவகையினால் ஆனது? அகவர் பாவால் ஆனது. எந்த பாவினால் ஆனது? அகவர் பாவால் ஆனது. சரிங்களா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்ற அறிவு மதியுடையவர்கள். ஸோ பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்று கூர்ந்த அறிவு மதியுடையவர்கள். அறிவுடையவர்கள் மதியுடையவர்கள்லாம் ஒன்று தான். ஸோ சவுண்ட் சி தான் ஆப்ஷன். சரிங்களா, எடுப்போர் கைப்பிள்ளை ஊமையால் விளக்கப்படுவது. அது எடுப்போர் கைப்பிள்ளை யார் சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஸோ டி, சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். சரிங்களா, ராமலிங்க அடிகளார் திருவருட்பாவில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 5818, 5818 பாடல்கள் உள்ளன. நாடகமேத்துவம் நாடக கணிகை என்று இளங்கோவடிகள் யாரை குறிப்பிடுகிறார்? மாதவியை குறிப்பிடுகிறார். ஓகேங்களா, நாடகமே ஏத்தும் நாடக கணிகை. ஓகே, உவே சுவாமிநாத ஐயர் நூலகம் 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கன்னிமாரா நூலகம் 1896 தொடங்கப்பட்டது. இந்த தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூல்கள் உண்டு. அனைத்துமே கரெக்டு தாங்க. ஸோ ஆப்ஷன் டி அனைத்துமே சரி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் சரிங்களா, சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கரெக்டு. திரிகடுகத்தின் ஆசிரியர் செரு அடுத்தோன் நல்லாதனால் என்று பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் இருக்கிறது கரெக்டு. முதுமொழி காஞ்சினின் ஆசிரியர் மதுரை குடலழகர் ஆவர். இவர் ஆற்காலி உலகத்து என்று முடிகிறார். இந்நூல் ஆற்காலி உலகத்தின் முடி தவறுங்க. ஸோ ஆப்ஷன் சி, அதாவது 3ங்கிறது தவறாக இருக்குது, பாக்கி 2ம் கரெக்டாக இருக்குது. சரிங்களா, திருவிக்கா பற்றிய கூற்றுகளின் தவறானவற்றை கண்டறிக. என்னங்க? இவர் சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியார் கரெக்டு. இவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துல்லம் கரெக்டு. இவ்வூர் கயத்தூர் நினைக்கிறவர் தவறுங்க. பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் பொதுமை வேட்டல் உரிமை வேட்கை எல்லாம் எழுது, அதெல்லாம் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் தவறு. ஓகேங்களா,
தேம்பாவணி நூல் பற்றி கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இதுங்க என்னங்க சரிங்கிறாங்க. இந்நூல் 3 காண்டங்கள் 36 படங்கள் மற்றும் 3615 பாடல்கள் கொண்டது கரெக்டு. கிறிஸ்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் கரெக்டு. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி இட்டாலியன் நாட்டை சேர்ந்தவர் எல்லாமே கரெக்டு தாங்க. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. தவறான இணையை கண்டறிக. மரமும் பழைய குடையும் காலமேக புலவர். செய்யும் தொழில தெய்வம் கல்யாண சுந்தரம் கரெக்ட். குற்றாலமணியம் திருக்குறாசப கவிராய கரெக்ட். திண்ணை இடித்து திருவாக்கு தாராபாரதி கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் தவறா பொருந்திருக்கு. மரமும் பழைய குடையும் காலமேக புலவர் தவறு. ஓகேங்களா. ஓகே. நூல்களில் கனித்தமிழில் அல்லிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசி மாறிட வேண்டும். இந்த பாடல் எந்த கவிஞரின் தமிழ் பசி குறிக்கிறதுனா க சச்சிதானந்தன் அவரோட தமிழ் பசி தாங்க குறிக்கிறது. ஓகேங்களா. என் சரிதம் என்னும் தலைப்பின் ஆனந்த வெகுளில் யாருடைய வாழ்க்கை வரலாறு வெளியாகுது? உவே சுவாமிநாத ஐயர். பொறுத்துக. மைன கண்மை அஞ்சனம் A5 இருக்கு. வெயிட் பண்ணா தூங்கிறது வந்து உன், பி வந்து 3 வரணும். ஸோ ஆப்ஷன் இருக்கு, நான் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்து அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா. அப்போ ஊ வந்து இறைச்சி, C4 கரெக்டாக இருக்குது. ஐ தலைவனை குறிக்கும் கரெக்டாக இருக்குது. நை இழிவு, அதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. காலத்தை காட்டும் பகுபத உறுப்புகள் டேஷ் ஆகும். இடைநிலை தான் காலத்தை காட்டும் பகுபத உறுப்புகள். ஸோ பொருத்தமற்ற இணை. இது என்ன பொருத்தம்னா இடைப்பகாபதம்ங்கிறது கழி. ஓகேங்களா. இடைப்பகாபதம்ங்கிறது பொருத்தமற்ற இணை. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயர் பகாபதம் வந்தால் காற்று பொருந்தும். பெயர் பகுப்பதம் காற்றுங்கிறது தவறு. இதே பெயர் பகாபதம் வந்துச்சுன்னா காற்றுங்கிறது இங்கே சரியா இருக்கும். ஓகேங்களா. பின்வருவற்றில் பெய்து பழகிய மேகம் என்று யாருடைய நூல்? திரு தேனரசன் அவர்களுடைய நூல். சரிங்களா. தவறான ஒன்றை தெரிவு செய்க. என்னங்க, மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையிலும் 35 பாடல்களை பாடினார் கரெக்டு. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் கரெக்டு. இவர் 10 பாட்டு நூல்களை இயற்றியுள்ளார் இல்லை. அகநானூறு நூல் நெடுந்தொகை என அழைக்கப்படும். ஓகே, இது தப்புங்க. ஆப்ஷன் சி தவறு. சரிங்களா. கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என்று அழைக்கப்படும் நூல் எதுங்க? இந்த நூல் அங்கே சொல்லியிருக்காங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர்ங்கிறது மணிமேகலை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து உருக்கெழு வங்கம். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் உருனா உருக்கெழு. உருனா அழகு, அழகுக்கு ஒரு வங்கம். ஓகேங்களா. இங்கே போகலாம். கப்பல் தளம். எதுங்க கப்பல் தளம்? ஷிப்யார்ட். ஸோ ஏக்கு 3 வரணும். அப்போ டி தான் இருக்குது, மார்க் பண்ணிட்டு அவ்வளோ தான் இருக்குது. அடுத்து நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன் கரெக்டு. கடல்வாழ் உயிரினம், மரைன் கிரியேச்சர் கரெக்டு. கையெழுத்து படி, மனுஸ்கிரிப்ட்ஸ், இதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றூரா முன்றியே இல். இப்பாடல் உணர்த்தும் செய்தி இருங்க. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றுரா முன்றிலே இல். இது விருந்தோம்பலை பற்றி குறிப்பிடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் விருந்தோம்பலை பற்றி குறிப்பிடுவது. ஓகே. கூற்று 1. ராபி சேது அவர்கள் செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தார். சரி. தென்னிந்திய அரசின் சாகித்ய விருது முதல் பெற்று இவர் இயற்றியது என்பது மிகையாகாது. கரெக்டு. தமிழகம் ஊரும் பேரும் ஆற்றங்கரையிலே மழை அருவி உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியுள்ளார். கூற்று சி தப்புங்க. இது தப்பு. கூற்று 3 தப்பு. அதனால நான் ஆன்சர் சி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஆடையை காரை என்று அழைப்பவர்கள் யார்? ஆடையை காரை என்று அழைப்பவர்கள் யானைப்பாகர். சரிங்களா. தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் எந்த ஆண்டு முதல் செயற்படுகிறது? கிபி 1122. 1122 இருக்குங்க. ஓகேவா. கிபி 1942 சென்னையில் தொடங்கப்பட்ட உவே சுவாமிநாதையர் நூலகத்தில் டேஷ் ஓலைச்சுவடிகளும் டேஷ் தமிழ் நூல்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்கின்றன. ஓகேவா. வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் செய்தது தான் அவர் சீர்திருத்தம் செய்தார். எந்த கோவில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர்கள் ஒருவரும் இருந்தனர் பார்த்தீங்கன்னா அது மாமல்லபுரம் கடற்கரை கோயிலில் இருந்த கல்வெட்டில் தான் கொட்டி மேளம், நம்ம கொட்டி மேளம் சொல்கிறோம்ல, கொட்டி மத்தளம் வாசிப்பவர்கள் ஒருவரும் இருந்தார் என்பது அறியும். இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட்டுக்கான தமிழ் எக்ஸ்பிளனேஷன் முடியுதுங்க. நன்றி.